ஹலோ, இன்னைக்கு கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் மாற்றிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க, கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறீங்க, யூடியூப்பில். ஃபர்ஸ்ட்டு நான் பழைய வீட்டில் பண்ணிட்டு இருந்தேன், அந்த செட்டப் நல்லா இருந்தது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடு ஷிஃப்ட் பண்ணதில் நிறைய விஷயம் நான் இன்னும் செட் பண்ணலை. நான் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ்லாம் வந்துட்டு என்னோட ரிங் லைட் அது இது எல்லாமே உடச்சி ஸ்பாயில் பண்ணி எடுத்துகிட்டு போட்டு போயிட்டாங்க ஷிஃப்ட் பண்ணும்போது. ஸோ அதனால் என்னால் கேமரா ஃபோக்கஸ் உங்களுக்கு கார்ட்ஸ் தெரிய மாதிரி என்னால் வைக்க முடியல சில நேரத்தில். ஸோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே சீக்கிரமே ஒரு ஃபுல் பர்ஃபெக்டான ஒரு செட்டப் வந்துடும். சரி, இன்றைக்கி என்னோட இந்த ரூம் தான் நான் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணேன் ரீடிங்காக இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒரு ரூம்ஸில். ஸோ இந்த ரூம் கொஞ்சம் செட்டப் வேலை இருக்குது, அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரியா, எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இந்த ரூமில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரீடிங் பண்ணுறேன். எப்படி வரப்போகுதுன்றது எனக்கு தெரியல. மார்னிங்கும் யாரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒருத்தங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். கேமரா இப்போதைக்கு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நான் கரெக்டாக அந்த ரிங் லைட் அது இது வாங்கிட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் கொஞ்சம் மேலே இருந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். கார்ட்ஸ் எல்லாமே கிளியராக தெரியும். சரி, ஓ மை காஷ். ஆமாம், இன்னைக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்க விஷயம், ஏதோ ஒரு விஷயம் மைண்டில் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோ. நீங்கள் நினச்சிட்டு இருக்க விஷயம் எஸ் ஆர் நோ. ஓவராக யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ். பார்க்குறவங்கள சில பேர் ஹீலர்ஸ் ஏதோ புதுசாக ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயம் நீங்கள் கையில் எடுத்து அந்த விஷயங்களை நீங்கள் அந்த அளவுக்கு சக்ஸஸ் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஜஸ்டிஸ், உங்களுக்கான அந்த ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட், இல்லை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க அந்த விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றின ஒரு நாலேஜ், படிக்கிற விஷயமா, நிறைய பேர் மெடிடேஷன் நிறைய பண்ணுறீங்க, நிறைய அவேக்னிங்ஸ் ஆயிருக்கீங்க. நிறைய அவேக்னிங்கிறது நிறைய விஷயத்தில் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ பூச்சி இந்த சைடு மரம் இருக்கிறதுனால விண்டோ சைடு பூச்சி ஏதோ வந்துருச்சு. நிறைய அவேக்னிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. நிறைய அவேக்னிங் ஆயிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வம் அதிகமாக இருக்குது. ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க சில பேர். சில பேர் உங்களுடைய பாஸ்ட் இஷ்யூஸ், பாஸ்ட் பர்சன், ஃபினான்ஷியல் விஷயம், நிறைய விஷயங்களில் ஒரு ஹானஸ்ட் பர்சன் எதிர்பார்க்குறீங்க நீங்கள். ஆனால் உங்களுடைய பாஸ்ட் உங்களை பின்தொடர்ந்துட்டே இருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் பின்தொடர்ந்துட்டே இருக்கு. உங்களுக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில் உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. சில பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபினான்ஸ் விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சில பேர் பாஸ்ட்ல நீங்கள் எழுந்த ஃபினான்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கும், சீக்கிரமே கிடைக்கும்.
மைண்டில் வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று சொல்லி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்களே அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து யோசிக்கிற அந்த விஷயம் அதிகமாகுது. அதிகமாக எப்பவுமே ஒரு மைண்டில் ஒரு ஸ்டோரி மாதிரி ஓடிட்டே ஒன்றுக்கு ஒன்று வந்து லிங்க் பண்ணிகிட்டே போகிறீங்க. அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க. இதுக்கான பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இது செஞ்சால் எப்படி இருக்குமா, இது பண்ணால் எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணுன்றத யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதில் தான் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆனால் அந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்பவே ஒரு விருப்பமான விஷயம். ரொம்ப இமோஷனல், ரொம்ப ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு தடை. அந்த ஒரு கடலை தாண்டி போனாதான் உங்களுக்கு அந்த ஒரு நீங்க நினைச்ச அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும், அப்பதான் உங்களுடைய அந்த டெஸ்டினேஷன் நீங்க அடைய முடியும்ன்ற மாதிரியும் ஏதோ ஒரு விஷயம். ஆனா நீங்க அதை ரொம்ப அந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. எப்படி ரொம்ப பேஷனேட்டா இருக்கீங்க. அந்த விஷயம் எப்படியோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க லைஃப்ல எத்தனை ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸ், எந்த விதமான ஒரு கரடு முரடான ஒரு பாதை, எத்தனை கடல் தாண்ட சொன்னாலும் அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு வந்துட்டு யோசனைன்றது அதிகமா இருக்குது. சில பேருக்கு ஃபினான்ஸ் விஷயத்துல தான் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருக்கு அந்த விஷயம் பண்றதுக்கு. சில பேர் வந்து ஒரு பர்சன்னால ஸ்ட்ரக் ஆயிருக்கீங்க. ஆனா கண்டிப்பா நீங்க மூவ் ஆன் பண்ணி நீங்க உங்களுக்கான அந்த விஷயத்தை கையில எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான சக்சஸ் இருக்கு. கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு லைஃப். நீங்க நினைச்ச விஷயம் எஸ்ன்ற மாதிரி தான் இருக்குங்க. ஆனா நீங்க வந்து அதிகமா யோசிக்கிறதுனால, ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணிக்கிறதுனால, இப்படி ஆகுமா, இப்படி பண்ண இப்படி இருக்குமா அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிறதுனால நீங்களே ஒரு நெகட்டிவிட்டி உங்களை சுத்தி எடுத்துட்டு வரீங்க. ஃபினான்ஸ் விஷயத்தை பத்தி பயப்பட வேணாம். சீக்கிரமே ஏதோ ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஃபினான்ஷியலி உங்களுக்கு வருது. ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபினான்ஷியல்ல கண்டிப்பா கிடைக்குது. சில பேர் உங்களுடைய பார்ட்னர் விஷயத்துல, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய லவ் விஷயத்துல உங்களுக்கான அந்த பார்ட்னர் உங்ககிட்ட வந்து கன்ஃபஸ் பண்ணணும், உங்ககிட்ட வந்து சேரணும் திரும்ப அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில பேரோட பார்ட்னர் வந்து தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கலாம். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து உங்ககிட்ட வந்து சேரணும், உங்களுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்குது. சில பேர் ஸ்பிரிச்சுவல் அந்த விஷயத்துல வந்து நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஃபினான்ஸ் விஷயமா இருக்கட்டும், ஒரு பார்ட்னர், ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல சப்போர்ட் தேவை உங்களுக்கு. ஒரு வைஸ் பர்சனோட வந்துட்டு ஒரு அட்வைஸ் தேவை. அவங்க மூலியமா நீங்க ஒரு குருவா எடுத்துக்கிட்டு, குரு மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு வேணும். சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்துட்டு அவங்க சப்போர்ட்டா இருந்தா இன்னும் சில விஷயங்கள் நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சீங்கன்னா எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த குரு, அந்த மென்டார் கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதிகமா டேரோ ரீடர்ஸ், ஹீலர்ஸ் நீங்க இந்த விஷயத்தை எதிர்பார்க்கறீங்க. உங்களுக்கு ஒரு நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு மென்டார், ஒரு குரு உங்களுக்கு வேணும். உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா உங்களுக்கு லைஃப்ல நல்ல விஷயங்கள் கைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வேணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாங்க. சில பேர் வந்து சைக்கிக்காவும் இருக்கீங்க பாக்குறவங்கள. ஆனா இது ரொம்ப நாள் கனவு. எஸ் ஆர் நோவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ். நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் தாண்டி வந்திருக்கீங்க, தாண்டவும் நிறைய ரெடியா இருக்கீங்க. சில பேர் கண்டிப்பா நீங்க அந்த விஷயத்துல இருந்து நீங்க கொஞ்சம் இன்னொரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கான விஷயம் கண்டிப்பா சக்சஸ். என்ன விஷயம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ பண்றதுக்கு, என்ன விஷயத்த பத்தி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, வீடியோ பார்க்கும்போது நீங்க மைண்ட்ல நினைச்சீங்களோ, மனசுல நினைச்சீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். சில விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான விஷயங்கள் கிடைக்குது. சரி, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஓகே, இப்போ மைண்ட்ல வந்து 1 and 3 நினைச்சுக்கோங்க. 1 and 3 2 நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. பாக்குறவங்கள
1 and 3 நம்பர் நினச்சிக்கோங்க. 1 நினச்சிக்கோங்க, 3 நினச்சிக்கோங்க. யார் உங்களுக்கு பிடிச்ச அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 செலக்ட் பண்ணவங்க, ஏன்னா ரிவர்ஸில் வர சொல்லியிருக்காங்க. 3 நினச்சவங்க உங்களுக்கான விஷயம் கண்டிப்பாக எஸ். நீங்கள் மூமெண்ட், ஆக்ஷன் அது நான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் இருக்குது, அடுத்த ஒரு நியூ லைஃப் இருக்குது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த விதமான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் மாற்ற மாதிரி இருந்தாலும், நிறைய காசிப்ஸ் உங்களை சுற்றி போயிட்டு இருந்தாலும், நிறைய நெகட்டிவிட்டி உங்களை சுற்றி இருந்தாலும், உங்களுக்கான ஒர்க்கில் நீங்கள் ரொம்பவே ஃபோக்கஸாக இருக்கீங்க. யார் உங்களை எந்த சைட்லேருந்து உங்களை அட்டாக் பண்ணணும், உங்களை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் அது முடியாத காரணம். நியூ லைஃப், உங்கள் லைஃப்பில் ஒரு நிறைய ஹாப்பினஸான விஷயம், நிறைய பிளஸ்ஸிங்ஸ்ன்றது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கடவுள். ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. நீங்கள் ரொம்பவே ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். யார் எந்த விதத்துலேருந்து உங்களை அட்டாக் பண்ண நினச்சாலும் அது ஃபெயிலியர் தான் ஆகும் அவங்களுக்கு. நீங்கள் ஜெயிக்கிற போகிறீங்க, கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. 3 நினச்சவங்க சரியா. 1 நினச்சவங்களுக்கான ரீடிங். 1 நினச்சவங்களுக்கான ரீடிங். ரிலேஷன்ஷிப், லவ் விஷயத்துலேருந்து மாறி வேற ஒரு நியூ லைஃப் போகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கிறீங்க. சில விஷயத்துலேருந்து சில பேருக்கு வந்து நியூ பார்ட்னர் கிடைக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில், ஒர்க்கில், பிஸ்னஸில் அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பார்ட்னர் அந்த மாதிரி சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் வரும். ஆனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ற மாதிரி. ஆனால் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், உங்களுடைய நல்ல கர்மா, நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த விஷயங்கள்ல வந்துட்டு பழைய விஷயங்கள்லாம் தாண்டி ஒரு புது லைஃப்கான அந்த விஷயத்துக்காக நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. கலெக்டிவ் ரீடிங்கில் நார்மல் ஜென்ரல் பண்ணும்போது அதில் வந்த மாதிரி தான் இருக்கு. சொர்ணோவில் 1 செலக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய லாஸ்ட் அட்டம்ப்டாக இருக்க போகுது. ஒரு லாஸ்ட் அட்டம்ப்ட்னா அந்த லாஸ்ட் அட்டம்ப்டே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சரியான கன்ஃபர்மேஷன். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம், ஏன்னா நீங்கள் நிறைய கார்மிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து சில பேர் வந்திருக்கலாம். சில பேர் வந்து நிறைய ஒரு ஹர்ட்ஃபுல்லான விஷயங்கள்லேருந்து சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கான லைஃபே நீங்கள் மாற்றணும்னு சொல்லி நினச்சிருக்கலாம். அந்த விஷயமா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும், நீங்கள் ஒரு புது விதமான ஒரு லைஃப் நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லைஃப் இருக்குது. அதுக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் ஆனால் சில நேரத்தில் சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு இந்த மாதிரி பேசுவாங்க உங்ககிட்ட. இருந்தாலும் மைண்டில் சில விஷயங்கள் பின்னாடி ஓடிட்டே இருக்கும். உங்களை வந்துட்டு நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ப்ரொடெக்ட் பண்ணுறோம், வேறு எதனா விஷயம் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முன்னாடி போக வச்சுட்டு பின்னாடி பற்ற வைக்கிற மாதிரியான சில விஷயங்கள், உங்களுக்கு எதிராக பற்ற வைக்கிற மாதிரி, உங்களுக்கு பிஸ்னஸ் டவுன் ஆகணும், நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, சில விஷயங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. 1440 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், 1444 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.